நான் பொள்ளாச்சியிலே குடும்பமாக இருக்கிறேன். 2 பிள்ளைகள் உண்டு. அங்கிருந்து கோயம்புத்தூர் பகுதி, அதோடு சென்னையிலே 2வது வாரம் நான் அங்கே ஜபக்குழுக்களை நடத்தி அங்கேயும் ஊழியங்களை நிறைவேற்றுகிறேன். 3வது வாரம் 4வது வாரம் நான் இங்கே துதி ஆராதனையாக உபவாச ஜப கூடங்களுக்கு அதிகமாய் கடந்து போகிறேன். நீங்கள் இந்த ஊழியத்துக்காக செபியுங்கள். எங்கள் வெளியே செல்லும் போது எங்களுடைய ஸ்டால் கடந்து போங்க. இந்த காலண்டர் எங்கள் ஊழியத்தின் சார்பில் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். மிஷினரியை குறித்த காரியங்களையும் நாங்கள் அதுல பதிவிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் காலண்டர்லையும் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் வாங்கி செல்ல உங்கள் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். விஷயமாக இந்த ஊழியத்தை நான் எப்படி நிறைவேற்றி வருகிறேன் என்றால், அநேகர் கொடுக்கிற சில காணிக்கைகள், சபைகளுக்கு கொடுக்கிற ஆஃபரிங் எல்லாம் இணைத்து நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு பார்வை இருக்குதே, நீங்க எப்படி இந்த ஊழியத்தை செய்யறீங்க அப்படின்னா, இந்த சாட்சி சொன்னவர் என்னுடைய தாயாருடைய சகோதரியுடைய மகன், என்னுடைய அண்ணன். சிறு வயதுல இருந்து நானும் சகோதரனும் நண்பன், ரொம்ப க்ளோஸ் நண்பனா இருப்பேன். எங்க அண்ணனை குறித்து எனக்கு ரொம்ப பாரங்கள் உண்டு. அதிகமாக எங்க அண்ணனோடு உள்ள நபர்களோடு நான் அதிகமாய் பழகி இருக்கிறேன். விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையிலையும் 5 வயது இருக்கும் போது என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். எங்களுடைய வீட்டிலையும் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் தான் எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆனாலும் என்னுடைய ரட்சிப்பு என்பது 19வது வயதுல இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதோடு பகுதி நேரமாக மிஷினரி இயக்கங்களோடு நான் ஊழியங்களை செய்து வந்தேன். சில இயக்கங்களோடு முழு நேரமாக இருந்து பணி செய்திருக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய அழைப்பை நான் அறிந்தபடினால், என்னை ஆண்டவர் அழைத்தபடினால் இந்த ஊழியத்தை செய்யும்படி மிகவும் என்னை பாரப்படுத்தினாலே நான் இன்றைக்கு இதை பொறுப்படுத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், அதிகமான துதி ஆராதனைகள், உபவாச ஜபங்கள், அதிக திருச்சபைகளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், நிறைய வாலிபர்களை தருவேன்னு சொன்னார். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாய் ஊழிய பாதையில் இருக்கிற 7 வாலிபர்களை முழு நேர ஊழியத்திலே வெவ்வேறான ஸ்தாபனத்திலே என் மூலமாய் ஆண்டவர் அனுப்ப ஒரு பாக்கியத்தை தந்தார். அல்லேலூயா. எங்க நம்மத்துல பாடல் பாடின அருமையான சகோதரர் சுந்தர் அவங்களும் 10 வருஷத்துக்கு முன்பாக பழக்கமானாங்க. அவங்களும் ஒரு இந்து குடும்பத்தில இருந்து மிகவும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி அதிலிருந்து ஆண்டவர் அவரை ரட்சித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 செல்போன் கடையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நேரம் இல்லை, அவங்களும் சாட்சி சொல்லி இருப்பார்கள். இப்படியாக தான் எங்கள் ஊழியம் நடக்கிறது. எங்கள் வெளியே சென்று எங்களுடைய ஸ்டால்ல உங்களை பாருங்க. உங்களால் முடிந்தால் 4 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு செமிப்பெட்டி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களால் முடிந்தால் நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்க, ஜபியுங்கள். உங்களுடைய தனி ஜபத்தில் அதிகமாய் ஜபியுங்க. மாதம் 3 குடும்பங்களுக்கு 2000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை அந்த வீட்டுக்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம். மிகவும் கால் ஊனமான பிள்ளைகள், கண் தெரியாத பிள்ளைகள், வறுமைக்கு மிகவும் வறுமையா இருக்கிறவங்களை நாங்கள் ஆயத்தை கண்டு அவளுக்கு சொல்றோம்.